பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு குமரவேல் எங்க இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வெளியில தான் நின்றுட்டு இருக்காரு. என்னடா இங்கே நின்றுட்டுருக்க, உள்ள அந்த பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கு, போடா உள்ள போய் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி சித்தப்பா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. என்னடா குடிச்சிருக்கியா, உங்ககிட்ட சாப்பிட்ற போது எல்லாரும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவ்வளோ பொறுமையை எடுத்து சொன்னாங்கல்ல, எங்கடா போச்சு உனக்கு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சித்தப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் குடித்தேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இந்த விஷயத்த நீங்கள் பெரியப்பாக்கிட்டேயோ பெரியம்மாக்கிட்டேயோ தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனுங்க உன்னை ரொம்பவே நம்பினாங்களேடா, இப்போயாச்சும் நீ திருந்துவ, நல்லபடியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனும் என் அண்ணியும் உன்னை நம்பினாங்களே. ஆனால் இப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி தான் முதல்ல வீட்டில் வந்து இருக்க, அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கியடா, நீ ஏன்னா திருந்தவே மாட்டடா இந்த ஜென்மத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சித்தப்பா என் கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் சித்தப்பா. என்னடா இத்தனை நாள் தான் கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்போ என்னடா உனக்கு கஷ்டம், சந்தோஷமாக வாழ்க்கையை போய் ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது சித்தப்பா, என் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவனுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குமரவேல் இருந்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுடர் இருக்காங்க. சுடரை பார்த்த உடனே எனக்கு உன் பேரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசு முழுக்க அரசி மட்டும்தான் இருக்கா. அவகிட்ட போயிட்டு என் அப்பத்தா எனக்காக கெஞ்சினாங்க, குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவள் திமிர் பிடிச்சவ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் கிடையாது, அவள் என்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா, அவள் காலில் கூட நான் போய் விழுந்தேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனால் இன்றைக்கி அவன் முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னேன். பெரிய திமிர மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவளுக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இழிச்சு வாங்கி கிடைப்பா. ஆனால் அவளுக்கு முன்னாடி நாம் முந்தனமே தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் கழுத்தில் நான் தாலையே கட்டினேன். ஆனால் இப்போ அவளை வெளியில் பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடுத்து குடிச்சிட்டு படுத்துட்ருக்காரு. அதை நம்ம சுடர் பார்த்தோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில மீனா எல்லாருமே ரொம்பவே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. என்னடா பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பாண்டியன் தான் நல்லா பாட்டு கேட்டுட்ருக்காரு. சவுண்டு ரொம்பவே அதிகமாக வச்சிட்ருக்காரு. என்னங்க ஆச்சு, எங்கெங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தூங்கவே முடியல மீனா. ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போனால் அப்பா தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. நம்மள மட்டும் கரண்ட் பில் ஆகும், அது இதுன்னு அன்னைக்கு டிவியை ஓப்பன் பண்ண வேண்டாம், யார் கரண்ட் பில்லெல்லாம் கட்டுறதுன்னு சொல்லி என்னெல்லாம் பேச்சு பேசினாரு. ஆனால் இன்றைக்கி என்னடனா 24 மணி நேரம் அந்த கடையை தவிர மற்றது எல்லாம் இந்த டிவியில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், விடுங்களேன், ஆஃபீஸ்க்கு போனால் கூட நிம்மதியாக வேலை பார்க்க முடியறதில்ல மீனா. எல்லாரும் நான் லஞ்சம் வாங்கின விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம மாட்டாமல் எஸ்கேப் ஆன விஷயம் அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம தப்பு செஞ்சதை காலம் முழுக்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதில் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி ஒரு தப்பை மட்டும் இனிமேல் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் எப்படி மீனா நான் பண்ணுவேன், சத்தியமாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தியில் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு என்னங்க வந்து படுக்கலாம், எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி தூக்கம், இப்படி ஒரு பாட்டை கேட்டுட்டு எப்படி தூங்க முடியும், இங்கே பாரு எவ்வளோ நல்லா இருக்குல்ல பாட்டெல்லாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதுவே எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்ருக்க முடியும், காலையில் எல்லாருக்கும் வேலை இருக்குங்க. இங்கே பாருங்கள், சரவணன் ஹாலில் படுத்துட்ருக்கான், நானாச்சும் ரூமில் போய் படுத்துட்ருப்பேன், ஆனால் நீங்கள் என்னையும் இங்கே தூங்க சொல்லிட்டீங்க. இப்போ நீங்களும் என்னடனா டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. நான் வெளியில் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செந்திலோட ரூம்லேருந்து ஏசி காற்று வந்துக்கிட்டு இருக்கு. நான் போயிட்டு கதவை தட்டி ஏசி ஆஃப் பண்ண சொல்லிட்டோமா, அவன் தான் கரண்ட் பில்லை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டால, மறுபடியும் நீங்கள் எதுக்காக அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, பாத்ரூம் தானே போனேன்னு சொன்னீங்க, பேசாமல் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனவராஜையும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சவே ஆஃபீஸ்க்கு போகணுன்றிருக்க, ஏன் ஒரு 10 நாள்
ஜாலியாக இருந்தா இப்படிலாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரே நிமிஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட ஓடி போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், அது இப்போவே போகணுமா? இந்த மாதிரி டைமில் நீயும் கூட ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இதில் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ராஜி இருந்துட்டு கதிரை போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மெடிக்கல் ஷாப் உள்ள வரைக்கும் போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக அவரால் அதை கேட்கவே முடியல. ஆளுங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கதிரும் அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.